எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்றீங்களா? ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறதா பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆசீர்வாதம் ஒரு நல்ல மாற்றம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் நல்ல உயர்வு, நல்ல மாற்றங்கள் தான் ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது நீதிமொழிகள்ல 22வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கலாம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னது? ஐஸ்வர்யமாக வைக்கத்தான் வைப்பார், அது வேதனையை கூட்ட மாட்டார். வேதனையை கூட்ட மாட்டார். நல்லா கவனிக்கணும். தேவ ஆசீர்வாதம் வேதனையை தராது. தேவ ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கலாம், தேவ ஆசீர்வாதம் சும்மா தேவ ஆசீர்வாதம் என்ன, பரலோக ஆசீர்வாதம்னா என்ன? நீங்க நினைக்கலாம், காரு, பைக்கு, வீடு, சொந்த வீடு, நல்ல சொத்து, பணம், நல்ல வசதி, ரைட், அதெல்லாம் ஒண்ணுதான். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுல மாற்று கருத்து. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாதான். அல்லது வேதனையை கூட்டாது. வீடுகள் இருந்த ஆசீர்வாதம் தானே, ஆனா வேதனையை கூட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதே. வேதனை எப்போ வருது? வேதனை எப்போ வருது? வேதனை எப்பயா வருது? வேதனை எப்போ வருது? வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசும்போது வேதனை வருது. ரைட்டா? உங்க சுவாபம் சரியில்லைன்னா வேதனை வருது. கரெக்டா? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றாருன்னா, நல்ல சுவாபம், நல்ல இணக்கம், நல்ல பேச்சு, நல்ல பழக்கம், நல்ல எண்ணத்தை ஆண்டவர் தேவன் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற விசுவாசம், கர்த்தர் தருகிற பொறுமை, கர்த்தர் தருகிறதான ஆமென் நீடிய சாந்தம், கர்த்தர் தருகிறதான நல்ல குணம், கர்த்தர் தருகிறதான காரியத்துல இதுல நீங்க வளர்ந்தீங்கன்னா வேதனை வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல முதல் 15 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, இது சுவாபம் உள்ளதான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாபம் நிறைந்த பிள்ளைகளாக, கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எரிச்சல் படுத்துகிற காரியம் அல்ல. எரிச்சல் படுத்துகிற காரியம் அல்ல. நீங்க நல்லா விளங்கிக்கணும். சரியா? சரி. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பும் போது இதுல நீங்க பாத்தீங்கன்னா தாளந்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான இந்த ஓமையை நீங்க பார்க்கலாம். தாளந்து. ஒருத்தருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? என்ன தாளந்து கொடுத்தாரு? ஸ்தோத்திரம். 5 தாளந்தை கொடுத்தார். என்ன?
5 தாலந்தை கொடுத்தார். உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த 5 தாலந்தை கொடுத்ததான அந்த நபரை திரும்பவும் சந்தித்து, எப்பா நான் 5 தாலந்தை கொடுத்தேன், எப்படி, என்னப்பா, என்ன விவரம், என்ன விஷயம் கேட்டார். உடனே அவன் என்ன சொல்றான்னா, அந்த 5 தாலந்தை வாங்கினவன் சொல்றான், ஐயா நான் இன்னும் 5 தாளந்தை நான் சேர்த்து 10 தாளந்தை வச்சிருக்கிறேன். அப்போ அங்க அந்த எஜமானுக்கு, ஆண்டவருக்கு இருந்த சந்தோஷம், ஏய் சூப்பர், நீ உத்தமனான, நீ உண்மையான, நீ வேலைக்காரன், என்னுடைய சந்தோஷத்துல நீ இருப்பப்பா அப்படின்னு சொல்லி நீ நுழை அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யார ஆண்டவர் பிடிக்குது, யார ஆண்டவர் அத கனம் பண்றாரு? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அதை ரெட்டிப்பாய் மாத்துகிறவர்களைத்தான், பெருக்குகிறவர்களைத்தான், வளர்கிறவர்களைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார ஆண்டவர் விரும்புகிறாரு? அதை பெருக பண்ணுகிறவர்கள் தான் கர்த்தர் விரும்புகிறார். புரியுதா? அதை வளர்ச்சி அடைய பண்ணுகிறவர் தான். அன்பை கர்த்தர் கொடுத்தாரு, அந்த அன்புல நீங்க வளரணும். சாந்தத்தை கர்த்தர் கொடுத்தா அந்த நீடிய சாந்தமாய் வளரணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தாரு, அவிசுவாசமா இல்ல, விசுவாசத்துல வளரணும். சகோதர ஸ்நேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. உனக்கு அண்ணன் இருக்கலாம், உன் தம்பி இருக்கலாம், உன் தங்கச்சி இருக்கலாம், உன் பக்கத்துல இருக்கிற ஐயலார் இருக்கலாம், உன்னுடைய சொந்தக்காரர் இருக்காங்களா, அவங்கள அன்பு செய் அப்படின்னு சொன்னார். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவாங்க. சகோதர ஸ்நேகம், அதுல வளர்கிறவர்களாக. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? உன்னுடைய காரியத்தை, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீ பெருக பண்ணனா அவருடைய சந்தோஷத்துல நீ இருக்கிற என்ற அர்த்தம். அல்லேலூயா. கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, கைய தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? அப்ப ரெண்டாவது ஒருத்தர் கேட்டாரு, ஏய் நீ எத்தனை தாளந்து வாங்கின? 2 தாளந்து. அவன் உடனே சொல்றான், ஐயா நான் 2 தாளந்து வாங்கினேன், நான் இன்னும் 2 தாளந்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உடனே சந்தோஷப்பட்டார். வழக்கம் போல, ஏன்னா பெருக்கிறவனை தானே பார்த்து சந்தோஷப்படுவாரு. சத்தமா அல்லேலூயா செல்வமாக அதை ரெட்டிப்பாக மாற்றுறதா தான் சந்தோஷப்படுவார். ஆனா இந்த பாருங்களேன், இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் இந்த 24ஆம் வசனத்தை வந்து வாசிங்களேன், கொஞ்சம் வாசிங்களேன். வாங்கினவன் வந்து, என்னது, யாரு? ஒரு தாளந்தை, இந்த ஒரு தாளந்து வாங்கினான் தெரியுமா? அவன் வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும், நீங்க யாரு? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். என்ன மனுஷனே? கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய், என்னது? ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். நீங்க கொடுத்தீங்களா அந்த ஒரு தாளந்தை, அதை நிலத்துல புதைச்சு வச்சேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். இதை வாங்கிக்க, சும்மா வந்துட்டு என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறான். ஆண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார்ல. சூப்பர்ப்பா, வல்டன், சூப்பர். ஆண்டவர் கொடுத்ததா அதிகப்படுத்தாதவன், வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதவனை ஆண்டவர் வெறுத்தார், அவனை அருவருத்தார். நீ மோசமானவன் சொன்னார். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை, நல்ல சுவாபத்தை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நீ வளர்க்கலன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். நீ நல்ல ஆளே இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். அது தொடர்ந்து வாசிங்களேன். எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் யாரு நீ? நீ யாரு? நீ பொல்லாதவன், சோம்பலுமான ஊழியக்காரன், சோம்பலானவன். நீ யாரு? அதை அபபரித்து அல்ல அதிகப்படுத்தாதவன், அந்த தாளந்தை ரெட்டிப்பாய் மாற்றாதவன், தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அதை வளர செய்யாதவன், அவனை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? அவனை பொல்லாதவனே, பொல்லாதவனே, சோம்பேறியே அப்படின்னு சொல்ற. உன் குடும்ப சண்டைக்கார குடும்பமா இருந்தால் நீ பொல்லாதவன், நீ சோம்பல்காரன். உன் தம்பிய, உன் தங்கச்ச நேசிக்காதவன், நீ சோம்பல்காரன். நீ ஆசீர்வாதத்தை
ஆமென். கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை, கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை, கர்த்தர் கொடுத்த அன்பை, கர்த்தர் கொடுத்ததான உயர்வை, கர்த்தர் கொடுத்த நீடிய சாந்தத்தை நீ பெருக்காதவன், நீ சோம்பற்காரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருயா. அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன்னதங்களிலே தேவன் தருகிறதான இந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பொன்ன சொல்லல, பொருளை சொல்லல, ஆவிக்குரிய சகல பரலோக ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, மகிமை, அன்பு, விசுவாசத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை. சங்கீதம் 20:7 வாசிங்களேன். சங்கீதம் 20:7 வாசிங்களேன். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு, சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை, தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே நீர் உயர்ந்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதான காரியத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். முறிந்து விழுந்தார்கள். யாரு முறிந்து விழுந்தார்கள்? ரதங்களை வைத்து வாழ்கிறவர்கள் முறிந்தார்கள். ஆமென். குதிரையை வைத்து வாழ்ந்தவர்கள் விழுந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் வீழ்ச்சி அல்ல, எழும்புவார்கள், நிற்பார்கள், அவர்கள் உயர்வார்கள். கைகளை வைத்தலேலைய சலுக பார்க்கலாம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை விரும்புகிறவர்கள், அன்பு கூர்ந்து நடக்கிறவர்கள், சிநேகம் உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நீ சண்டக்காரன், சண்டக்காரி என்று பேர் வாங்காத. சிலவங்க மூஞ்ச பார்த்தாலே எரிச்சல் மூஞ்சி, சில மூஞ்ச பார்த்தாலே விடியாது. ஆனா அது ரட்சிக்கப்பட்டிருக்கும். அது சொல்லும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை நீ யோசனை பண்ணிப்போம். நீ சமாதானத்தை உண்டு பண்ணணும். உன் பிள்ளைகிட்ட பேசும்போது எரிச்சலை பேசாத, அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழாத. அன்பு கூர்ந்து நட. பெற்றோர் பிள்ளைகளை ஆமென் வளர்க்கிற விதமாய் நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் தப்பு இல்லை. நான் சொல்றது இப்படிதான். தப்பு சிலவங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைங்க எரிச்சல் படுத்துறதே இருக்கும். தாய் தகப்பனார் பெருக்குமா அப்படின்னு சொன்னா அப்பதான் அது படம் வரையும். எதை வச்சுக்கிட்டு எதை தொடப்பத்தை வச்சுக்கிட்டு. அது குனிஞ்செல்லாம் பெருக்காது. அந்த சோஃபா கீழே இருக்க அடுக்க பெருக்காது. அது ஒன்றும் பண்ணாது. யாரோ காலை கையில் வச்சிருந்தாலும் அப்படியே அப்படியே சுத்தி 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 அப்படியே வச்சு அப்படியே 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 பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படியே தலைமையில எரிச்சல் அப்படியே வந்துட்டு அப்படியே நீ பேசவே முடியாது. பார்த்தீங்களா? நீ கையில் போ, நீ போ, நானே பார்த்துக்கிறேன் அப்படி போயிட்டு. அப்படி இருக்காதீங்க. இருக்கிறியா? பிள்ளைங்களை டேய் போடா போய் கடத்து, 10 ரூபா தரியா? 10 ரூபா கேட்குறியா? நீ வேலை செய்கிறேன், 10 ரூபா கொடுக்குறியா? வேலை செய்கிறேன். தலையிலேயே கொட்டி அவனுக்கு டிஃபன் கொடுக்காதீங்க. அப்படி கேட்குற பிள்ளைகளுக்கு டிஃபன் கொடுக்காதீங்க. எப்படிக்கு ஸ்டாப் பண்ணுறானோ அன்னைக்கு சாப்பாடு கொடுங்க. யார் அந்த மாதிரி கேட்குற? 10 ரூபா கொடுப்பீங்களா? உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. அந்த நேரத்தில் ஐயோ என் பிள்ளை கடைக்கு போகிறதுக்கு 10 ரூபா கேட்குறான், நாசமாக போகிறதுக்காக பிள்ளைய நீ கெடுக்கிற. ஒன்றுடுவேன், போடா வாங்கிட்டு வரியா வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி ஒழுங்குபடுத்தி சிக்ஷையை பயன்படுத்தி. எத்தனை பேர் நாமன்னு சொல்றீங்க? ஒழுங்காக நடத்துங்க. அப்பா பிள்ளைய கண்டிக்கும் போது அம்மா என்ன பண்ணக்கூடாது?
அப்பா பிள்ளைய கண்டிக்கும் போது அம்மா வந்து கூட வந்தா நீ பிள்ளைய கெடுக்கிறன்னு அர்த்தம். அம்மா பிள்ளைய கண்டிக்கும் போது அப்பா என்ன பண்ணக்கூடாது? அப்பா என்ன பண்ணக்கூடாது? சும்மா இன்னும் படி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? தலை மேல ஏறி உட்காருவான். பிள்ளைகளை கண்டிக்கிற காரியங்களிலே இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்.